கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக இந்த வாரத்தின் முதல் நாளிலே உங்களை சந்திக்கிறதில் சந்தோஷம். உங்களை வாழ்த்துகிறேன். ஆலயத்துக்கு செல்வதற்கு நீங்கள் ஆயத்தமாய் கொண்டிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 23வது வசனம், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை திருச்சபைக்கு அவரைத்தான் எல்லாவற்றையும் நிரப்ப, எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை தலைமையாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, அப்போது திருச்சபையினுடைய தலைவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு நானும் நீங்களும் ஆராதனைக்கு போகிறோன்னா அந்த தலைவரை பார்க்க போகிறோம். அந்த தலைமைத்துவத்தை உடைய சகலவற்றையும் நிரப்புகிறவர், நிறைவானவர், குறைவற்றவர், பரிசுத்தர், சர்வ வல்லமை படைத்தவர். அவர்தான் திருச்சபையினுடைய தலைவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் நம்முடைய இந்த நாளை வீணடிக்காமல் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நாம் செல்கிறோம் என்றால் அந்த தலைவரை தரிசிக்கப் போகிறோம் என்று, அந்த தலையாகிய கிறிஸ்துவை நாம் ஆராதிக்க போகிறோம். அப்போது அவர் என்ன செய்கிறார்னா நிறைவானவராமா, அவர் எல்லாவற்றையும் நிரப்புகிறவராம். அப்போ நாம் ஆராதனைக்கு போகும்போது எந்த குறையோடு போனாலும் அவர் அந்த சரீரமாகிய சபையில் இணைக்கப்பட்ட உங்களையும் என்னையும் நிரப்புகிறாராம். அப்போ எந்த விதத்தில் நான் குறைவோடு இருக்கிறேன், அந்த குறை நீங்கும், அந்த பிரச்சனை, இந்த விடுதலை உண்டாகும். நீங்கள் எதிர்பார்த்திராத அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஆராதனைக்கு செல்வதன் மூலமாக நாம் அனுபவிக்க போகிறோம். ஆகவே இந்த நாளை வீணடித்து விடாதீர்கள். இந்த நாள் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் நமக்கு முக்கியமான நாள். ஏனென்றால் தலையாகிய கிறிஸ்துவை ஆராதிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற அந்த திருச்சபையில் கர்த்தர் உங்களை வைத்து உங்களுக்குண்டான குறைகளை நீக்கி நிறைவாக்குகிற ஒரு நல்ல நாள் இந்த நாள். ஆகவே குடும்பமாக செல்லுங்கள், குழுவாக செல்லுங்கள், தனியாக செல்லுங்கள். எந்த விதத்திலும் ஆண்டவரை ஆராதிக்காமல் மட்டும் வீட்டில் இருந்து விடாதீர்கள். மற்ற காரியங்களுக்கு குட்பை சொல்லுங்கள். கர்த்தரை ஆராதிப்பதற்கு முதன்மையாக நீங்கள் செல்லுங்கள், முதலிடம் கொடுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். ஆகவே இந்த நிறைவான ஆவியானவர், நிறைவான அந்த தெய்வம் உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, அதிசயத்தை செய்து இந்த நாளில் நிச்சயமாய் நடத்துவார். ஏனென்றால் நீங்கள் ஆராதனைக்கு செல்வதன் மூலமாக கர்த்தரை கனம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அவர் உங்களை நிச்சயமாக கனம் பண்ணுவாரே. ஆகவே வேறு இடத்தில் இருக்கிறதை பார்க்கிலும் ஆண்டவருடைய சமூகத்தை நாடுங்கள். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆண்டவரை எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராகிய நிறைவான சரீரமாகிய சபைக்கு இயேசு கிறிஸ்துவை நீ தலையாக வைத்திருக்கிறீரப்பா. அந்த தலையாகிய கிறிஸ்துவை நாங்கள் ஆராதிக்க செல்லுகிற போது ஆண்டவரே, சகல விதத்திலும் எங்களை நிரப்பி நீங்கள் நடத்த போகிறீங்க. அதற்காக நன்றி. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலுமே நிறைவு உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, ஆறுதல் அடைவார்களாக, பக்தி விருத்தி உண்டாகட்டும், பெரிய மாற்றங்கள் இந்த நாளில் உண்டாகட்டும். கர்த்தர் தாமே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை, உயர்வை தந்து நடத்துவதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.